ஃபால்ஸ் முடிச்ச கையோட நேரா வந்து கேம்ப போட்டே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராம் ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போட்டாரு. அதனால குரூவி க்ரீக் ஃபால்ஸ்லேருந்து நேரா ஆம்பர்க்ரோம்பி நேரா கிளம்பி வந்தோம். இங்க வந்ததுக்கு அப்புறமா சூப்பர் வியூங்க. பயங்கரமா இருந்தது. ஆமை பூந்த ஊடு விளங்கவே விளங்காதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. இருந்தாலும் நாங்க ஆமைய பார்த்துட்டு தான் தாண்டி போய் நாங்க கேம்ப் போட்டோம். இருந்தாலும் எங்களுக்கு விளங்காமலாம் போலங்க. நல்லா தான் இருந்தது. ஸோ போற வழி உங்களுக்கு இந்த மாரி தான் பச்சை பசேல்னு இருக்கும். சூப்பரா இருக்கும். இந்த வழிய தாண்டுனதுக்கு அப்புறமாவே ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு என்ட்ரன்ஸ். எங்களோட என்ட்ரிய பார்க்குறீங்களா? எப்படி? எங்களுடைய என்ட்ரி. சூப்பர்ல. அதுக்கப்புறம் போற வழியில நெறைய கங்காரு இருந்தது. அதுல குறிப்பா என்னால கவர் பண்ண முடிஞ்சது இதுதான். பட் நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணீங்கன்னா நெறைய கங்காரு காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா கேவ்ஸ் போம்போது நான் நெறைய பார்த்தேன். இது வந்து ஒரு தாய் கங்காரு பிளஸ் ஒரு குழந்தை கங்காருன்னு நெனைக்கிறேன். பயங்கரமா விளையாடிட்டு இருந்தது. எங்களால தூரத்துல இருந்து தான் கவர் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறமா கங்காருவ தாண்டுன உடனே நெக்ஸ்ட் பார்க்கிங் தான். எங்கன்னா நாங்க கேம்ப் போடுற இடம் வந்துட்டோம். சூப்பரா இருந்ததுங்க. அட்டகாசமான ஒரு இடம். சுத்தி மலை. நடுவுல ஒரே ஒரு குட்டி பகுதி மட்டும். இதுல ஒரு அருவி வேற பக்கத்துல. சொல்லவா வேணும்? அருமையா இருந்தது. இதுதான் அந்த லொக்கேஷன். அப்படியே சுத்தி ஒரு ரவுண்ட் விட்டு காட்டுறேன். பார்த்துக்கோங்க. இந்த லொக்கேஷன் வந்ததுக்கு அப்புறமாவே மறுபடியும் ராம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாரு. "தம்பி கேம்ப்லாம் சீக்கிரம் போட்டாகணும்ப்பா. ஏன்னா இருட்ட ஆரம்பிக்க போகுது" அப்படின்னாரு. ஸோ இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து நாங்க கேம்ப் போட ஆரம்பிச்சோம். ஸோ டென்ட்டு இது எல்லாமே வந்து ராம் வந்து ரெடி பண்ணிட்டாரு. ஸோ எல்லா டென்ட்டு, எல்லா விஷயங்களையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அன்பேக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சோம். ஆனா உண்மையிலே சொல்லணும்னா, இந்த டென்ட்ட மாட்டுறதுக்குள்ள எங்களுக்கு நாங்க பட்ட பாடு இருக்குதே அப்படின்ற மாரி. ஏன்னா இது மாட்டுறதுக்கு யாருக்குமே தெரியாது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ படிச்சு படிச்சு ஒண்ணு ஒண்ணா வந்து எங்க போடணும், எந்த கலர் எதோட மேட்ச் ஆகணும் அப்படின்னுட்டு பெரும் அவஸ்தைப்பட்டு பண்ணோம். ஒரு வழியா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு, அத நிக்க வைக்கவும் செஞ்சோம். இது நிக்க வச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, இந்த கூடாரத்துக்கு மேல இன்னொன்னு போடணும். ஏன்னா, மழை பெஞ்சா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ராம் சொன்னாரு. எந்த நேரத்துல சொல்லி வாய வச்சாரோ இல்லையோ தெர்ல. அடிச்சது பாருங்க ஒரு மழை. யப்பா சாமி! அப்படின்ற மாரி. ஸோ, இதுக்கு மேல வந்து நாங்க அந்த தார்ப்பாய போட ஆரம்பிச்சோம். அதையும் போட்டு இழுத்து கட்ட ஆரம்பிச்சோம். இது கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ஷேப்பே வந்தது. அதுக்கப்புறம் ராம பார்க்கும்போது எங்களுக்கு சூப்பரா இருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன். மனுஷன் பயங்கரமா உதவி செய்ற மனப்பான்மை கொண்டவரு. எனக்கு அவர பார்க்கும்போதெல்லாம் இந்த சூரிய வம்சம் பாட்டு தாங்க என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. அதே எமோஷன நான் உங்ககிட்டயும் காட்டணும் அப்படின்னு நெனச்சேன். அந்த எமோஷன நான் உங்ககிட்ட காட்ட ஆரம்பிச்சுட்டேன். ராம், நீங்க நீடோடி வாழ்க அப்படின்ற மாரி இருந்தது. எப்படி நான் கட்டுன டென்ட்டு சூப்பரா? இதுதான் வந்து அதோடைய டாப் வியூ. டென்ட் மட்டும் கட்டினா எப்படி? சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்றது? அப்படின்னுட்டு எங்களுக்குள்ள தோண ஆரம்பிச்சது. ஏன்னா, நாங்க கேஸ் ஸ்டவ்லாம் ரெடிமேடா எடுத்துட்டு போயிருந்தோம். எப்படி? ஸோ இந்த மாரி ரெடிமேட் கேஸ் அடுப்பு எடுத்துட்டு போயிருந்தோம். எடுத்துட்டு போய் சமைக்க ஆரம்பிச்சுட்டோம். சமைக்க ஆரம்பிக்கும்போது ஏன்டா வீடியோ எடுக்கலன்னு கேட்டீங்கன்னா, மழை பயங்கரமா பேஞ்சுடுச்சு. அதனால வீடியோ எடுக்கல. நெக்ஸ்ட்டு நைட் ஆயிடுச்சு. நைட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? கொரியோகிராஃபி தான். நான் கொரியோகிராஃபி பண்ணி டான்ஸ் ஆட சொன்னேன் எல்லாரையுமே. எங்க கேம்ப் ஃபயருக்கு முன்னாடி. எப்படி ஆடுறோன்றத மட்டும் பாருங்க. இதுதான் நாங்க கொரியோகிராஃப் பண்ண சாங். நேரா டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ முடிச்சோம். டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா, அந்த ஸ்கையும், அந்த ஸ்டார்ஸும் அவ்ளோ அழகுங்க. அவ்ளோ ஷூட்டிங் ஸ்டார்ஸ் பார்த்தோம். கொள்ள அழகு. இது ஒரு விஷயத்துக்காகவே இந்த இடத்துல வந்து நீங்க கேம்ப் அடிச்சு தாராளமா பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் மொபைல்ல எடுத்த ஃபோட்டோஸ். ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கு மேல இந்த கேம்பிங் வீடியோல வேற எதுவுமே இல்லங்க. நெக்ஸ்ட் நான் போன இடம் இந்த ஏம்பர்க்ரோம்பி கேவ்ஸ். ஸோ இதுதான் வந்து அடுத்த வீடியோவா வரப்போகுது. ரொம்ப அட்டகாசமான கேவ். வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்க எல்லாரையுமே மீட் பண்றேன். டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கார்த்திக் சங்கர். பபாய்.